டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த வல்லுநர்களின் மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளையும் பிசினஸ் பற்றிய நூற்றுக்கணக்கான ஆங்கில புத்தகங்களையும் Magic 20 தமிழ் ஆப்பில் தமிழில் ஆடியோவாக கேளுங்கள். அரண் 30 என்ற கோடை பயன்படுத்தி 30% தள்ளுபடியை பெறுங்கள். உச்சநீதிமன்றம் நேரடியாகவே ஒரு குஜராத் மாநில அரசின் பெயரை சொல்லியே குஜராத் மாநில அரசு ஃப்ராடுலண்ட் ஆக்ட்ல ஈடுபட்டிருக்கு. குற்றவாளிகளுக்கு துணை போனீங்கன்றதை விட குற்றவாளிகளோடு ஒன்றாக இணைந்து நீங்க இந்த ஃப்ராட செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லாத தகவல்களை சொல்லியும் உண்மையான தகவல்களை மறைத்தும் ஃப்ராடுலண்டா நீங்க இந்த ஆர்டரை வாங்கியிருக்கீங்க. ஒரு அரசே உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றுகிறது, தவறாக பயன்படுத்துகிறது, உண்மைக்கு புறமான செயல்களை சொல்லி ஒரு ஆர்டரே வாங்க முடியுது. குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வரிந்து கட்டி கொண்டு குஜராத் மாநில அரசு இன்னைக்கு நடக்கல. 2002 இந்த சம்பவம் நடந்தப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல. எப்படி ஒரு அரசு இவ்வளவு செய்யுமா அப்படின்னா இதற்கு முன்னால் செய்திருக்கிறார்கள், இப்போதும் செய்கிறார்கள். குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மாநில அரசின் துணையோடு அதெல்லாம் அரங்கேறுது. ஒரு ஸ்டேட் டெரரிசமா அதை பண்றாங்க. பாஜக அரசு அப்படின்றதே RSS என்ற ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தினுடைய அரசியல் வடிவம் தான். நாங்க தான் எல்லாமே சொல்லக்கூடிய சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்ட ஒன்றிய பிஜேபி அரசுக்கும் குஜராத் மாநில பிஜேபி அரசுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி. இந்த ரிமிஷன் ப்ராசஸ் எல்லாருக்கும் நடந்திருக்கணும்ல, அது எங்க செலக்டிவா நடக்குதுன்னு கேக்குறாங்க. இந்த செலக்டிவ்ன்ற வார்த்தை தான் பிஜேபி யாரையெல்லாம் செலக்டிவா அப்ரோச் பண்ணுது. பார்ப்பனர்களை காப்பாற்றுகிறது, உயர் வகுப்பினர்களை காப்பாற்றுகிறது, பணக்காரர்களை காப்பாற்றுறது, கார்ப்பரேட்டை காப்பாற்றுறது. அடிப்படையிலேயே மனிதநேயமற்ற ஒரு சிந்தனை படைத்ததுதான் RSS சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துல பெண்கள் தெரிய மாட்டாங்க, குழந்தைகள் தெரியாது, சிறுமிகள் தெரிய மாட்டாங்க. அவர்களுக்கு வெறும் உடலாக தான் பெண்கள் தெரிவாங்க. வெளியே ஆளும் கட்சியுடைய மேடையில், பிஜேபி மேடையில குற்றவாளிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அளவிற்கு குஜராத் மாநில அரசும் பிஜேபி அரசும் அரசு இயந்திரமும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கு, கைகோர்த்து இருக்கிறது. பாசிச ஹிந்துத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்கள் ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம்னு சொல்ல முடியுமா? பார்ப்பனர் அல்லாத மனிதர்கள் அத்துணை பேருக்குமே பிஜேபி என்ற அரசியல் கட்சி விரோதமானதுதான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு மதிவதனி அவர்கள். வணக்கம். பில்கிஸ் பானோ வழக்கினுடைய தீர்ப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியா முழுக்க ஒரு முக்கியமான விவாத பொருளாக பில்கிஸ் பானோவினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. முதல்ல தீர்ப்பை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, தீர்ப்புல நீதிபதிகள் பல்வேறு விஷயத்த சுட்டி காட்டியிருக்காங்க. குறிப்பாக அரசு, பாஜகன்ற கட்சி, அந்த அரசு எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு துணை போனது, இல்ல நீதியை அவங்க பக்கம் கொண்டு போறதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்கன்ற மாதிரியான விஷயங்களை அவர்கள் வழங்கிய தீர்ப்புல சுட்டி காட்டியிருக்காங்கன்ற தகவல் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்படியான தகவலையும் தொடர்ந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதிகள்? முதல்ல இந்த தீர்ப்பு அப்படின்றது முற்போக்காளர்களுக்கும் மனிதநேயத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு தீர்ப்பா இருக்கு. இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பின் மூலமாக நமக்கு முழுமையான ஒரு நிம்மதி கிடைக்கலனா கூட சற்று ஆறுதல் கொடுக்கக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு குறிப்பாக பில்கிஸ் பானோ அவர்கள் இன்னைக்குதான் எனக்கு புது வருடம், இன்னைக்குதான் எனக்கு நிம்மதியான மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவிற்கு அவ்வளவு பெரிய கொலையை செய்தவர்கள், படுகொலையை செய்தவர்கள், பச்சிலம் குழந்தைய கொன்னவங்க, கர்ப்பிணியா இருந்த இவங்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சவங்க, அவங்க கண்ணு முன்னாடியே விடுதலையாகி மாலையோடு வரவேற்பு எல்லாம் பாக்குறப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு பில்கிஸ் பானு பக்கத்துல இருந்து பார்க்கிற போது நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கு. அதுலதான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி உச்சநீதிமன்றம் மிக சிறப்பான பல இன்டர்பிரேஷன்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமானது, நேரடியாகவே ஒரு குஜராத் மாநில அரசின் பெயரை சொல்லியே குஜராத் மாநில அரசு ஃப்ராடுலண்ட் ஆக்ட்ல ஈடுபட்டிருக்கு அப்படின்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, குஜராத் கவர்மெண்ட், தி ஸ்டேட் ஆஃப் குஜராத் இஸ் டாண்டம் வித் த கன்விக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான வார்த்தை. டாண்டம் வித் த கன்விக்ட்ஸ் அப்படின்னா ஒன்றோடு ஒன்றாக நீங்கள் குற்றவாளிகளோடு இருந்திருக்கீங்க, குற்றவாளிகளுக்கு துணை போனீங்கன்றதை விட குற்றவாளிகளோடு ஒன்றாக இணைந்து நீங்க இந்த ஃப்ராட செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ராட் அப்படின்ற வார்த்தையை தீர்ப்புல பல்வேறு பகுதிகளில் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு.
அதுல பிஜேபி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யார் அந்த குற்றவாளிகள் 11 பேர்ல ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தை நாடினார் இல்லையா, அவரைதான் சொன்னாங்க, குஜராத் அரச சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த 251 பக்க தீர்ப்புல 239வது பக்கத்துல வெளிப்படையாகவே உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்காங்க. குஜராத் அரசை சொல்லியே என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, suppression of material facts as well as the misrepresentation of facts and therefore fraudulently obtained at the court அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த 2 வார்த்தை நமக்கு முக்கியம். suppression of material facts and misrepresentation of fact. இல்லாத தகவல்களை சொல்லியும் உண்மையான தகவல்களை மறைத்தும் fraudulent-ஆ நீங்க இந்த ஆர்டரை வாங்கியிருக்கீங்க, fraudulently obtained at the hands of the court அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அப்படின்றது நீதிமன்றங்கள் தான். அந்த நீதிமன்றங்களை ஏமாற்றுவது ஒரு மக்கள், சாமானிய மக்களா இருக்கலாம் அல்லது யாரோ ஒருவரா இருக்கலாம். ஒரு அரசே உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றுகிறது, தவறாக பயன்படுத்துகிறது, உண்மைக்கு புறமான செயல்களை சொல்லி ஒரு ஆர்டரே வாங்க முடியுது அப்படின்னு சொன்னா, அத உச்சநீதிமன்றம் 1 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிக்குது. இந்த ஆர்டர் வாங்கினது மே மாதம், ஆகஸ்ட் மாதம் குஜராத் அரசு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி இவங்களை விடுதலை பண்ணுது. ஏறத்தாழ 1 வருடத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் இதை கண்டுபிடித்திருக்கிறது. இருந்தாலும் கூட இப்போவாது உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது என்பது நமக்கு ஆறுதல் தான். நீங்க குறிப்பிடும் பொழுது பாஜக ஒரு ஃப்ராடுலண்டான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்கன்றது குறிப்பிட்டிருந்தீங்க. என்ன தேவை வருதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு குற்றவாளிகளுடன் இணைந்து இன் டேண்டம் வித் கான்விக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தது ஜட்மெண்டா நானும் பார்த்தேன். அப்படி என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு யூஸ்வலா ஒரு கட்சியில ஒரு குற்றம் செய்கிற நபர்களா இருக்காங்க, இல்ல கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறி சில காரியங்கள்ல ஈடுபடுறது அப்படின்றது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில, ஒரு மாசா இருக்கக்கூடிய பார்ட்டியில காமன் தான். அவங்களே அந்த கட்சி ஓரங்கற்றதான் பார்த்திருக்கோம். அவர்களை விலக்கி வைக்கிறது, ஒதுக்கி வைக்கிறது, கட்சிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவங்களை டிஸ்கார்ட் பண்றதா நம்ம பார்த்திருக்கோம். இங்க நேரடியாக இந்த குற்றத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே கான்விக்ஸ் 11 பேரும் குற்றம் செய்தவர்கள், குற்றம் நிரூபணமாகி இருக்கு, தண்டனை பெற்ற நபர்கள். அவர்களை வெளியே கொண்டு வரதற்கான அவ்வளவு முயற்சி, அவர்களுக்கு பரோல் அவங்க போன போது அவங்களுக்கான விடுப்பு, இப்படி பல இடங்கள்ல தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாஜக அரசு கொடுத்துட்டே வந்திருக்கு. அண்ட் இந்த வழக்குல இருந்து அவங்க வெளியே வரதுக்கும் அவங்க முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்காங்க. அது இல்லாம எவிடன்ஸையும் உச்சநீதிமன்றத்துல மறைக்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு தூரம் வேலை செய்து ஒருத்தங்களை வெளியே கூட்டிட்டு வராங்க, அந்த 11 பேரை காப்பாத்துறாங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? பாஜக அரசு இதன் வழியாக என்ன சொல்ல முயற்சிக்குது? முதல்ல இந்த பாஜக அரசு அப்படின்றதே விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, RSS என்ற ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கத்தினுடைய அரசியல் வடிவம் தான் இது. அவங்க ரொம்ப பெருமையா கிளைம் பண்ணிப்பாங்க, நாங்க RSS ப்ராடக்ட் தான், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட நாங்க எல்லாருமே RSS காரர்கள் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. இந்த RSS புத்தி அப்படின்றதே தொடர்ந்து மதவாத கலவரத்தை ஏற்படுத்துவதுதான். அப்ப RSS ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி, பிஜேபின்றது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து வர ஆட்களை வைத்து இவங்க கட்சி நடத்துவாங்க. அதுல எப்படிப்பட்ட ஆட்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கூட மனிதநேயமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு RSSல இருக்கணும்னா உங்களுடைய முதல் அடிப்படையே ஒரு பெண்களை பார்க்கிற போது, அதுவும் இஸ்லாமிய பெண்களாகவும் தலித் பெண்களாகவும் இருந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்க என்னனாலும் செய்யலாம். அதுதான் உங்களுடைய அடிப்படை. இது நம்ம ஏதோ இட்டுக்கட்டியோ இல்லாத ஒன்றையோ சொல்லல. இதுக்கு முன்னாடி நடந்த வரலாறுகள் எல்லாமே நம்மள உழுக்கிற மாதிரி இருக்கு. முதல் செய்தி ஆசிஃபாவினுடைய கொலை வழக்கு. அது படுகொலை. ஒரு 8 வயசு குழந்தைய கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, கோவிலுக்குள்ள வச்சு பண்றாங்க. அதுல பார்ப்பனர்கள் இருக்காங்க, போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்காரு, யாரோ ஒரு வீட்டு குழந்தை, நமக்கு நினைக்க முடியல. இவங்க எல்லாரும் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஆதரவாக ஆஜரான போன ஒரு பெண் வழக்கறிஞருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறாங்க. அடுத்த நாள் ஒரு ஊர்வலம் வருது. என்ன ஊர்வலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிஜேபி எம்பியும் எம்எல்ஏவும் தேசிய கொடியோடு ஆசிஃபாக்கு ஆதரவா போறாங்கன்னு நினைச்சோம்னா, ஆசிஃபா என்ற அந்த குழந்தைக்கு யார் அந்த கொடுமையை செஞ்சாங்களோ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா பேரணி போறாங்க. ஹத்ராஸ் வழக்குல அந்த பெண்ணினுடைய அந்த ரிப்போர்ட்ல எவ்வளவு கொடூரமான கொலை அதுன்னு எழுதியிருக்காங்க. நாக்கு துண்டிக்கப்பட்டு முதுகு எலும்புகள் எல்லாமே சுக்குநூறா ஒடுக்கப்பட்டு அந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறாங்க. பெற்றோர்கள் கிட்ட கூட பாடியை கொடுக்காம இரவோடு இரவாக அவங்க வீட்டுக்கு முன்னாடியே காவல்துறை அதிகாரிகள் பாடியை எரிக்கிறாங்க. யாரோட ஆதரவோட எரிக்கிறாங்கன்னு பார்த்தா பிஜேபி எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்காங்கன்னு கேட்டா அந்த பெண்ணுக்கு எதிராக.
இது எல்லாமே ஏதாவது நமக்கு யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு அரசாக ஆட்சி செய்யக்கூடிய அரசு இந்த மாதிரி குற்றங்களை செய்துவிட்டு அந்த மாநில மக்களுடைய எதிர்ப்பு கூட இல்லாம இருக்காங்கன்னா அந்த மக்களை இவங்க எவ்வளவு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா நாளைக்கு நம்ம வீட்லயும் எரியும், நாளைக்கு நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்கன்ற பயத்துக்குள் அந்த மக்களை வச்சிருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வழக்கை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் பில்கிஸ் பானு வழக்கில் இன்னைக்கு இவங்க எப்படி நடந்துக்கல, குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வரிந்து கட்டி கொண்டு குஜராத் மாநில அரசு இன்னைக்கு நடக்கல. 2002 இந்த சம்பவம் நடந்தப்பவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியல. பில்கிஸ் பானு மிக நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடிஞ்சிச்சு. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் டிஜிஐ உட்பட என்ன வெளிப்படையா சொன்னாங்கன்னா, ஒண்ணுமே நடக்கல, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சான்னு எங்களுக்கு தெரியல. இது எவ்வளவு திமிரான ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தை. நமக்கு அவ்வளவு கோபம் வருதா இல்லையா? இன்னைக்கு அந்த ரிமிஷனுக்கு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில பிஜேபியினுடைய எம்எல்ஏ CK ராகுல்ஜி இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிறது, உண்மையாகவே இது குற்றம் நடந்ததா அப்படின்றது நமக்கு தெரியல, இவர்கள் குற்றவாளியா நமக்கு தெரியல. அப்ப நீங்க 20 வருடமா வழக்கு நடத்தி ஒரு நீதிமன்றம், மும்பை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, அதுவே கொடுத்த பிறகும் கூட இவர்கள் குற்றம் செய்தார்களான்னு நமக்கு தெரியல. அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்றாரு, some of the convicts are Brahmins அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல அவங்களா சான்ஸ்கர். என்னடா சான்ஸ்கர்னு கேட்டோம்னா, புனிதம் வாய்ந்தவர்கள், பிராமணர்கள் புனிதத்தன்மையோடு இருப்பவர்கள், அவர்கள் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இப்படியான வாதங்களை ஒரு ஜனநாயக நாட்டில் வைக்க முடியுதுன்னு சொன்னோம்னா, இப்ப நீங்க கேட்ட கேள்விதான், எப்படி ஒரு அரசு இவ்வளவு செய்யுமா அப்படின்னா, இதற்கு முன்னால் செய்திருக்கிறார்கள், இப்போதும் செய்கிறார்கள். வர இருக்கக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேற வருது. அதுக்கிடையில அவங்க நிறைய மதக்கலவரம் செய்யறதுக்கு வேற காத்திருக்காங்க. அப்ப அதுக்கு குற்றவாளிகள் தான் தேவை. அப்ப ஜெயில இருக்கக்கூடிய குற்றவாளிகள் எல்லாம் அவங்க வெளியே ஒவ்வொருத்தரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் சாதாரண குற்றங்கள்லாம் இல்ல, நினைத்து பார்க்க முடியாத மதக்கலவரங்களை தூண்டினவர்களை தான் அவங்க வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாலேகான் குண்டுவெடிப்பு யாரும் மறந்திருக்க முடியாது. அதுல குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு அந்த அம்மா கொஞ்ச நஞ்ச அநியாயம் பண்ணல. பிரக்யா சிங் தாகூர் அவங்கள கூட்டிட்டு நீங்க உங்க கேபினெட்ல இடம் கொடுக்குறீங்க. இது அந்த அம்மா கேபினெட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா, மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு சிலை வைக்கணும்ன்றாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு நாட்டில், தமிழ்நாட்டுல நம்ம இதெல்லாம் பேசவாது முடியுது, நம்மளால சொல்ல முடியுது, மனக்குமுறலை சொல்ல முடியுது. ஆனால் குஜராத்தில் பில்கிஸ் பானுவுக்கு ஆதரவாக இருக்கணும்னு நினைச்சா கூட அங்க இருக்கக்கூடிய மக்களால் முடியாத ஒரு சூழலை தான் இன்றைக்கு பிஜேபி அரசு ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதற்கு சாதகமா ஒன்றிய அரசும் பிஜேபி தான். அந்த விடுதலையில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆகஸ்ட் மாதம் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வெளியிடுறாங்க. அந்த ஆர்டர் காப்பியையும் இந்த ஜட்மெண்ட்ல இணைச்சிருக்காங்க. அதுல ரொம்ப தெளிவா குஜராத் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய ஒப்புதலோடு தான் இதை செய்கிறோம். அப்ப மத்திய உள்துறை அமைச்சகம் எப்படி ஒப்புதல் கொடுத்தாங்க? மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு தெரியாதா குஜராத் அரசுக்கு இதுக்கான உரிமை இல்லைன்னு சொல்லி? அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்னா யாரு? எங்க ட்ரையல் நடந்துச்சோ, எங்க குற்றத்திற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அந்த மாநில அரசுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. அப்ப குஜராத் அரசுக்கு இல்ல அப்படின்ற குறைந்தபட்ச அறிவு நாணயம் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கிடையாதா? இருக்கு. தெரிஞ்சும் என்ன பண்ணிட முடியும்? உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ நாங்க தான் எல்லாமே சொல்லக்கூடிய சர்வாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொண்ட ஒன்றிய பிஜேபி அரசுக்கும் குஜராத் மாநில பிஜேபி அரசுக்கும் இது மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடியாக தான் நாம பாக்குறோம். பெண்களுக்கு எதிராக நடக்கப்படுற குற்றங்கள் எல்லாத்தையும் நீங்க குறிப்பிட்டே வந்தீங்க. ஆசிஃபாவா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த ஹத்ரஸ் சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய உறுப்பினர்கள் எல்லாம் போய் அந்த குற்றம் செய்த நபர்களுக்கு ஆதரவாக நிற்கிற விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. அதுல இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறதா நான் பாக்குறேன். என்ன அப்படின்னா, இது ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்படும் பொழுது உடனடியாக பாஜக இருக்கக்கூடிய பெண் தலைவர்கள் எல்லாரும் வேற ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தப்பட்டு ஒரு பரேட் நடத்தப்பட்டுச்சு. உடனடியாக காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு தூரம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டுல அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் போல பலரும் தொடர்பா பேசியிருந்தாங்க. இப்ப பில்கிஸ் பானு தொடர்பா பேசும்பொழுது இதற்கு வேற ஒரு விஷயத்தை அங்க இருக்கக்கூடிய நீங்க இன்ஃபேக்ட் அந்த சிறையில இருந்து வெளியே வரும்போது ஆரத்தி எடுக்கிறது ஒரு பெண்ணும் இருப்பாங்க. பெண் ஒருத்தர் ஆரத்தி எடுத்து அவரை குங்குமம்லாம் வச்சு அவங்களை வரவேற்பாங்க. இப்ப பெண்களையே அதற்கு எதிராக பேச வைக்கிறது, ஒரு பெண்ணுக்கு எதிராக இழைக்கப்படுற அநீதிக்கு துணை போவதற்கு பெண்களையே கூட எழுப்பது, அதுவும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை நியாயப்படுத்தி ஏதோ ஒரு வகையில அந்த கட்சியினுடைய அமைச்சர்களா இருக்கலாம், இல்ல தலைவர்களா இருக்கலாம், இல்ல தொண்டர்களா இருக்கலாம், ஏதோ வகையில அதை நியாயப்படுத்தி பேசுவது நம்மளால தொடர்ச்சியா பார்க்க முடியுது. சோ இது இந்த ஜெண்டர் பயாஸ்லாம் எல்லாமே புரிஞ்சுக்கலாமா? அந்த கட்சியில வராங்க, RSS ப்ராடக்டா இருக்காங்கன்னாவே
அவங்களுக்கு அடிப்படையில நீங்க சொன்ன மாதிரி மனிதநேயம் அப்படின்றது கிடையவே கிடையாது எடுத்துக்கலாமா, எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? பிஜேபியினுடைய பெண்கள் நான் 2 வகையா அதை எப்பவுமே பார்க்கிறேன். ஒண்ணு, அவர்களுடைய நிலை அங்க எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். அவங்க ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கோ இல்ல அவங்க ஒரு ஆளுமை செலுத்துவதற்கான இடத்தில் பிஜேபி அந்த பெண்களை வைத்திருப்பது கிடையாது. அவங்க எல்லாருமே ஒரு பப்பெட் மாதிரிதான். அங்க என்ன ஆர்டர் வருதோ அதை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உண்மையாகவே பில்கிஸ் பானுவுக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைச்சாலும் கூட பிஜேபியில் இருக்க பெண்களால் இருக்க முடியாது. அது பரிதாபம் தான். ஆனால் அதே நேரத்தில் அங்க இருக்கிற எல்லாரும் அப்படி கிடையாது. மிக விஷமத்தன்மையோடு மணிப்பூர் பிரச்சனைக்கு ஆதரவாக விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பிஜேபி பெண்களை நம்ம என்ன லிஸ்ட்ல வைக்கிறது? மணிப்பூர்ல பிரச்சனை நடக்குதுன்னு சகோதரி வானதி சீனிவாசன் கிட்ட கேட்டா கூலா பதில் பேசுறாங்க. இவங்க குஷ்பு அவங்க தேசிய மகளிர் ஆணையத்துல இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தா செலக்டிவ் அம்னீஷியா. இந்த வழக்குல கூட நீதிபதிகள் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆர்குமெண்ட் நடக்குது. அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜரான வக்கீல் சொல்றாரு, இல்ல ஜெயில்ல நிறைய குற்றவாளிகள் அதிகமா இருக்காங்க, சோ இந்த ரிமிஷன் ப்ராசஸ் அப்படின்றது தேவை, காலத்தினுடைய தேவைன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அதுக்கு நீதிபதி ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்காங்க, ஆழமான கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீதிமன்ற ஜெயில்ல குற்றவாளிகள் அதிகமா இருக்காங்க, கிரௌட் அதிகமா இருக்குன்னு சொன்னா இந்த ரிமிஷன் ப்ராசஸ் எல்லாருக்கும் நடந்திருக்கணும்ல, அது எங்க செலக்டிவா நடக்குதுன்னு கேக்குறாங்க. இந்த செலக்டிவ்ன்ற வார்த்தை தான் பிஜேபி யாரையெல்லாம் செலக்டிவா அப்ரோச் பண்ணுது. பார்ப்பனர்களை காப்பாற்றுகிறது, உயர் வகுப்பினர்களை காப்பாற்றுகிறது, பணக்காரர்களை காப்பாற்றுறது, கார்ப்பரேட்டை காப்பாற்றுறது. இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு மக்களுக்காக பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசியிருக்காங்களா? ஒண்ணு வேணாம். ஒரு நடிகை அவங்களை அவதூறா பேசுறாங்க, நம்ம கண்டிக்கிறோம். நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை எப்படி பேசக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்க இவங்களுக்கு பேசுனீங்களான்ற கேள்வி நம்மளால கேட்க முடியலல்ல. திசை திருப்புறாங்களா இல்லையா? இவ்வளவு பெரிய கொடூரம். இதுல தண்டிக்கப்பட்டவங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகள் வெளியே வந்துட்டாங்க. இது தப்பா நடந்திருக்கு, தவறா நடந்திருக்கு, நம்ம துடிக்கிறோம். நேற்றைக்கு வரை வலதுசாரிகள் விவாதத்துல என்ன கேள்வி கேட்கிறாங்க? இந்த வழக்குல நடக்கலையா, அந்த வழக்குல நடக்கலையா? அப்ப செய்திகளையும் அந்த கொடுமைகளையும் டைலூட் பண்ற வேலையை தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாருமே என்ன மாதிரியான சனாதனத்தினுடைய ஒரு பிடியில் பெண்களையே பெண்களுக்கு எதிராக பேச வைக்கிறதுன்றது பிஜேபியுடைய அஜெண்டா. ஆனா இதுல வியப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, RSS தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. பெண்களை அனுமதிக்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் காங்கிரஸில் பெண்கள் இருக்கிறாங்க, சுதந்திர போராட்டத்துல பெண்கள் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் பெண்கள் இருக்காங்கன்னு நம்ம பக்கமும் பெண்கள் இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு அங்க பெண்கள் அணி தொடங்கினாங்க. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஜட்மெண்ட் வருது, தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு. நீங்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய வேலைகள் என்ன, பணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்லயே வரும். பெண் உரிமைகளுக்காகவும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராகவும் பேசணும். அவங்க கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கலாம், சஜஷன் கொடுக்கலாம், ஏன் சில நேரங்களில் விசாரிக்க கூட அவங்களுக்கு உரிமை இருக்கு. இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒரு ஆணையம் பில்கிஸ் பானுவுக்காக குறைந்தபட்சம் இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா? ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அது தனி கமிஷனா இல்ல, அது அட்டானமஸ் பாடியா செயல்படல, பிஜேபியுடைய கைப்பாவையாக செயல்படுறாங்க. பிஜேபியும் ஒன்றிய அரசும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் என்ன டைரக்ஷன் கொடுக்கறாங்களோ அதை மட்டும்தான் இவங்களால பேச முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு அவலம்னு யோசிச்சு பாருங்களேன். இது இன்னைக்கு நேத்து நடக்கல. இஸ்லாமிய பெண்களுக்கும் தலித் பெண்களுக்கும் விளிம்புநிலை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் எல்லாமே பண்றது எல்லாமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பார்ப்பனர்கள், இல்லைன்னா உயர் வகுப்பை சார்ந்த வட இந்தியர்கள். இது தமிழ்நாட்டுல நடக்கலையான்னு அடுத்த கேள்வி வரும். ஏன் உங்க நாட்டுல, உங்க தமிழ்நாட்டுல, உங்க மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கலையான்னு யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற போது தெருவுக்கு எங்களால கேள்வி கேட்க முடியுது, ஆர்ப்பாட்டம் நடத்த முடியுது, அந்த பெண்களின் பக்கம் நின்று குரல் எழுப்ப முடிகிறது. ஆனா உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லயும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலும் குரல் எழுப்புவதற்காவது வாய்ப்பு இருக்கா? அந்த குற்றங்களுக்கும் இங்க நடக்கக்கூடிய குற்றத்துக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, தனி மனிதராக மற்ற மாநிலங்களில் தென்பகுதிகளில் நடக்கக்கூடிய குற்றங்கள் நடக்கிறது. ஆனா வட இந்தியாவில் குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் மாநில அரசின் துணையோடு அதெல்லாம் அரங்கேறுது. ஒரு ஸ்டேட் டெரரிசமா அதை பண்றாங்க. மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டார்கள்னு சொல்றாங்க. அவங்க என்ன அழைச்சிட்டு வந்தாங்களா? அதென்ன ஊர்வலமா? இழுத்து வரப்பட்டார்கள். 48 மணி நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த 2 பெண்களும் நிர்வாணமாக செருப்பு இல்லாம அந்த ஊர்ல திரிஞ்சிருக்காங்க. இத போய் ஒரு பிஜேபி முதல்வர் கிட்ட கேக்குறாங்க,
இது 2 தான் வெளியே தெரிந்தது, இது போல் நூற்றுக்கணக்கில் நடந்துச்சுன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கான நாதியற்று வட இந்திய மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான சூழலில் தான் பிஜேபி எப்படிப்பட்ட கட்சி, மற்றவர்களுக்கும் இவர்களுக்குமான வேறுபாடு என்பது அடிப்படையிலேயே மனிதநேயமற்ற ஒரு சிந்தனை படைத்ததுதான் RSS சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துல பெண்கள் தெரிய மாட்டாங்க, குழந்தைகள் தெரியாது, சிறுமிகள் தெரிய மாட்டாங்க, அவர்களுக்கு வெறும் உடலாக தான் பெண்கள் தெரிவாங்க. அதுவும் எப்படிப்பட்ட உடலாக தெரிவாங்கன்னு சொன்னா அவரவர் ஜாதியை கடத்தக்கூடிய உடலாக தெரிவார்கள், அவங்க மதத்தை கடத்தக்கூடிய உடலாக தெரிவார்கள். இதுல என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்கின்ற போது ரோசலின் மைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் ரொம்ப ஒரு வரி ஆழமா சொல்லியிருப்பாங்க. இங்க பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் காற்றை போல சாதாரணமானது. காற்றை பார்த்து நம்ம அதிசயமா சொல்ல மாட்டோம். ஒரு காற்று போகுது அப்படின்னா அது ஒரு சாதாரணமான செய்தியா இருக்கும். இப்ப காற்றில் மரம் அசைவதை போல ஒரு சாதாரணமான கொடுமைகளாக தான் நீங்க பெண்களுக்கு எதிரான எல்லா கொடுமையும் பார்க்கப்படுது. அது இவங்க அவங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே. ஆனால் அதையுமே இவ்வளவு சாதாரணமாக கண்ணுக்கு எதிராக நடந்த ஒரு கொடுமையை இரத்த சாட்சியாக அந்த விக்டிம் உயிரோடு இருக்காங்க. அவங்க இன்னும் 2 வாரம் அந்த குற்றவாளிகள் வெளியே இருக்க போறாங்க. 2 வாரத்துக்கு பிறகுதான் சிறைக்கு போறாங்க. இப்ப நம்மை போன்றவர்களுக்கு அதுவே பயமா இருக்கு. இந்த 2 வாரத்துக்குள்ள என்ன நடக்கலாம்? ஏன்னா மனிதத்தன்மையற்றவர்கள் வெளியே வந்து ஆளும் கட்சியுடைய மேடையில், பிஜேபி மேடையில குற்றவாளிகள் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அளவிற்கு குஜராத் மாநில அரசும் பிஜேபி அரசும் அரசு இயந்திரமும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கு, கைகோர்த்து இருக்கிறது. இப்ப பில்கிஸ் பானு நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவிற்கு ஒரு பதற்றமான சூழலில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பெண்ணை நாம் வைத்திருக்கிறோம். ஒன் அனதர் பார்ட்டி அப்படின்னு கடந்து போக முடியாது. பாஜக ஒரு அரசியல் கட்சி, நிறைய கட்சிகள் இருக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருபோதும் பில்கிஸ் பானு வழக்கு மட்டுமல்ல, இனி எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, பிஜேபி அப்படின்றத நீங்க ஏதோ காங்கிரஸ் மாதிரியோ, திமுக மாதிரியோ, அதிமுக மாதிரியோ, கம்யூனிஸ்ட் மாதிரியோ, விசிகா மாதிரியோ அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது. அவங்க டிக்ளேர் பண்றாங்க, சார் எங்களுடைய நோக்கம் என்பது இதை நிறைவேற்றுவதுதான், பாசிச ஹிந்துத்துவத்தை நிறைவேற்றுவதுக்கு தான் அவங்க ஆட்சியில இருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில் நாங்கள் ராமராஜ்யத்தை கொண்டு வருவோம்னு சொல்ல முடியுமா? ஒரு செக்யூலர் ஸ்டேட்ல, ஒரு மதச்சார்பற்ற நாடு, ஒரு மதச்சார்பற்ற நாட்டுல குறிப்பிட்ட ஒரு கடவுளின் பெயரை சொல்லி இந்த ராஜ்யம் நடைபெறும்ன்றாங்க. அந்த ராஜ்யத்தில் தானே 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டாங்க. அந்த ராஜ்யத்தில் தானே பில்கிஸ் பானுக்கு எதிராக குற்றவாளிகளை நீங்க வந்து விடுவிக்கிறீங்க. அப்ப இதையெல்லாம் சொல்ல முடிகிறதுன்னு சொன்னா இவங்களை எப்படி நீங்க ஒரு அரசியல் கட்சியா பாப்பீங்க? இப்ப இஸ்லாமியர்களுக்கு என்று அரசியல் கட்சிகள் இருக்கும். ஆனா அந்த அரசியல் கட்சிகள் எதுவுமே இஸ்லாமிய நலனுக்காக மட்டுமே நாங்கள் கட்சி நடத்துகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்று அவங்க சின்ன சின்ன குழுக்களாக இருப்பாங்க. அவங்க நலனை பாதுகாப்பாங்களே தவிர மற்ற மதத்தை எதிரணியில வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்ப எங்களை போன்ற நாத்திக அமைப்புகள் இருக்கு. நாங்க தான் நாட்டுல இருக்கணும், கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம்னா அவங்களையும் சேர்த்து கோவிலுக்குள்ள விடுறதுக்கு நாங்க தான் போராடுவோம். ஆனால் பிஜேபி என்பது RSS என்ற முற்றும் முழுவதுமாக ஒரு ஹிந்துத்துவான்னு கூட நம்ம அதை சொல்ல முடியாது, பிராமணத்துவா, அது பிராமணிசம் தான், பிராமினோக்ரசி தான். அதை நிலைநிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய அரசியல் வடிவம் அப்படின்றப்ப இது சாதாரண அரசியல் கட்சி கிடையாது. ஜனநாயக விரோத, மனித விரோத, அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித்துகளுக்குன்னு இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும், பார்ப்பனர் அல்லாத மனிதர்கள் அத்தனை பேருக்குமே பிஜேபி என்ற அரசியல் கட்சி விரோதமானதுதான். பெண்கள் அப்படின்னு வந்தா RSS காரங்க கிட்ட இல்ல இந்துத்துவவாதிகள்ட்ட கேட்டா பெண்களை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா பெண்களை வந்து ரொம்ப புனிதமா பேசுறத சொல்லுவாங்க. யூஸ்வலா இப்ப இந்த மண்ணையே வந்து இது பாரத தாய், பாரத மாதான்னு சொல்றது. தமிழ்நாட்டுல கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து காந்தி, அவர் வந்து பாதத்துல இருந்து செருப்பு கூட போட மாட்டாரு, பாரத மாதாக்கு வலிக்கும்னு சொல்லிட்டு செருப்பு போடாம நடக்கிறத பார்த்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா நதிகளுக்கும் பெண்களுடைய பெயர் வைக்கிறது அப்படின்னு இந்த 2 எக்ஸ்ட்ரீம் என்னவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கறது, நாங்க தான் அவங்க வந்து வீதிக்கெல்லாம் வந்து போராடக்கூடாது, வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாது, நாங்களே பாத்துக்கிறோம், நாங்களே தாங்கன்னு தாங்குறோம்னு சொல்றது. இன்னொரு பக்கம் டைரக்டா ஒரு பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நின்று அந்த பொண்ணை இன்னும் பயமுறுத்தி அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக சட்டத்தினுடைய எல்லா ஓட்டையும் பயன்படுத்தி அவர்களை வெளியே கொண்டு வர அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போற இந்த 2 கேரக்டரிஸ்டிக் பாத்துக்கிறதும் நாங்க தான், இதுவும் நாங்க தான் அப்படின்ற இதை என்னவா புரிஞ்சுக்கலாம் மேடம்? எந்த காலகட்டத்திலயுமே பிஜேபியால் பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தது கிடையாது. அது வந்து ஒரு கட்டமைக்கப்படுறது சொற்களால். இந்த தீர்ப்புல கூட நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு நீதி வந்து இட் ஷுட் நாட் ஒன்லி பி இன் தி ஸ்பெல்லிங். அது வந்து ஒரு வார்த்தையாகவோ அதுல மட்டும் இருக்கக்கூடாது, உண்மையாகவே நீங்கள் வந்து விக்டிம் பக்கம் நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நீங்க கேட்ட கேள்விக்கு பொருத்தமான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல முதல் பக்கத்துல ஒரு நல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். மேல வந்து நம்ம பிரதமருடைய படத்தோட ஒரு விளம்பரம். வழக்கம் போல அவர் நல்ல ஒரு விளம்பரம். மோடி சர்க்கார் கி கேரண்டி என்ஷூர்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் விமென் அப்படின்னு. கீழேயே பில்கிஸ் பானு வழக்கினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை பற்றிய ஆய்வு. இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. மோடி வந்து சுதந்திர தினத்தப்போ பெண்கள் உரிமைக்காக நாங்கள் இருக்கிறோம், என்ஷூரிங் த டிக்னிட்டி ஆஃப் விமென், பெண்களுடைய மாண்பை உறுதி செய்வதை நாங்கள் தான், விமன் ரிசர்வேஷன் பில்லு கொண்டு வரது நாங்க தான், நாரி வந்தனா பெண்களை தான் நாங்கள் போற்றுகிறோம், பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோ, பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுடைய கல்வியை பாதுகாப்போம். என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? பெண்களுக்கு எதிராக இத்தனை கொடுமைகள் நடக்குது இல்ல. 2014க்கு பிறகு நடந்த வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்குன்னு டேட்டா சொல்லுது. அதிகரித்ததை விட அது கண்ணும் காணாமல் போயிருக்கு. ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்காங்க. லிட்டரலா டைலூட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு சொல்றாங்க. நேரடி சாட்சிகள் இருக்கிறப்பயே சிபிஐ வரைக்கும் அப்படி ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு செய்யக்கூடிய பிஜேபி, நீங்க எதுக்கு பெண்களை புனிதமா பாக்குறீங்க? புனிதம் தீட்டு இது 2 தான் பெண்களுக்கு. ஒண்ணு ஒரு எக்ஸ்ட்ரீம், பார்த்தா நான் கடவுளா தான் பார்ப்பேன், மனுஷியா பார்க்கவே மாட்டேன். இன்னொன்னு, பார்த்தா தீட்டா தான் பார்ப்பேன். அவங்க மாதவிடாய் தீட்டு, அவங்க ரத்தப்போக்கு தீட்டு, அந்த பெண்கள் எல்லாம் இந்த நேரத்துல வெளியே வந்தாங்கன்னா தீட்டு, எல்லாமே தீட்டு. இது 2மே ஒரு நாகரிக சமூகத்தில் பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலை. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மனுவினுடைய வடிவம் தான். சக மனிதியாக பெண்களை பார்க்கிறோம் அப்படின்ற கோட்பாடு RSS வரலாற்றிலேயே கிடையாது, RSS தத்துவத்திலே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு தத்துவம் இருந்தால் நீங்க என்ன பண்ணணும்? பாரத மாதாக்கு வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா அது அக்ரிணை தான், ஆமா தானே? உயிரோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எங்களை விடுங்க, பிஜேபியில இருக்கிற பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்களுக்கு இங்க பாலியல் தொல்லை இருக்குன்னு. அவங்களுக்கு என்ன நீங்க இது வரைக்கும் முடிவு எடுத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நான் லிஸ்ட் பண்ணல உங்களுக்கு, ஆசிஃபா தொடங்கி, ஹத்ராஸ் தொடங்கி, மணிப்பூர் தொடங்கி இப்ப வரைக்கும். இது எல்லாமே நமக்கு வெளிப்படையாக தெரிந்த முக்கியமான சம்பவங்கள். ஆனால் நாள்தோறும் இது மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எந்த ஊரா இருக்கட்டும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதற்கு எதிராக பிஜேபி என்ன பண்ணிருக்கு? இன்னைக்கு நம்முடைய திரு அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தர்மபுரி சர்ச்சுக்குள்ள போறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க. சிதம்பரம் கனக சபை மேல போய் ஏறுங்க சார், போய் கேளுங்க, ஏன் என்ன விட மாட்டீங்கன்னு கேளுங்க. சர்ச்சுக்குள்ள விடாததுக்கு அந்த இளைஞர்கள் ஒரே ஒரு காரணம் தான் சொல்றாங்க. நீ சர்ச்சை இடிக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? அமைதியா இருந்த. மணிப்பூர்ல தேவாலயங்கள் மட்டும் இடிக்கப்படல, தேவாலயங்கள் அந்த கிறிஸ்தவ அடையாளத்தோடு இருக்கக்கூடிய சமாதிகள் உட்பட இடிக்கப்பட்டுச்சு, கல்லறை உட்பட இடிக்கப்பட்டுச்சு. அப்பெல்லாம் நீங்க வாய் திறக்கலையே. நீங்க மதவாத கலவரத்தோடயே இருக்கீங்க, மதவெறியோட இருக்கீங்க. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே மதமாத்த வந்தோன்னு சொல்ற, நீ ஏன் வரேன்னு கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வேலை மனக்கட்டு இவ்வளவு செலவு பண்ணக்கூடிய நேரத்தை நீங்க எல்லாருமே பெண்கள் மீது மரியாதையா தானே இருக்கீங்க, ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? நம்முடைய மாண்புமை பொருந்திய பிரதமர் வாய் திறக்கணும்னு நினைக்கிறது தப்புதான். ஏன்னா மணிப்பூருக்கே வாய் திறக்கல, பில்கிஸ் பானு வழக்குக்கெல்லாம் சுத்தமா திறக்க மாட்டாங்க, அவங்க இஸ்லாமியர் வேற, அதனால திறக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த பிஜேபியா இருக்கட்டும், பிஜேபி மட்டுமல்ல, ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், பெண்களை வந்து புனிதம் தீட்டு வந்தது போனது இப்படிதான் பார்ப்பாங்களே தவிர சக மனிதர்களாக பார்க்க மாட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய போர், பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் எல்லாருமே முதல் சொல்லா என்ன இருக்கு அப்படின்னா, ஃபெமினிசம் அப்படின்றதோ பெண்ணுரிமை அப்படின்றதோ பெண்கள் சார்ந்த உரிமை மட்டுமல்ல, அது மனித உரிமை. இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். எங்கள் உரிமையை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்றத விட மனிதர்களுக்கான மனித உரிமையை நாங்கள் கேட்கிறோம் அப்படின்றதுதான். அதனால இந்த மாதிரியான பூச்சிகள் வேலைகள் எல்லாமே பிஜேபி செய்தாலும் இன்றைக்கு சாமானிய பெண்களிடத்தில் அவர்களுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறையை அதை கேள்வி கேட்டா நீ வந்து இந்து மதத்தை கொஸ்டின் பண்றேன்னு அந்த நரேட்டிவை மாத்திர விஷயம் தொடர்ச்சியா நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பில்கிஸ் பானு வழக்கு எடுத்துட்டோம்னா அதுல வந்து அவங்க ஒரு இஸ்லாமியர், குஜராத் கலவரம் நடக்குது, அந்த பேக்டாப்ல இது நடக்குது. அப்போ நம்ம வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கணும்ன்ற அந்த நடைமுறையை எடுத்துக்கலாம். இப்போ ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நடந்த இஷ்யூ நம்ம பார்த்திருப்போம். மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாரும் எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொண்டாங்க. கடைசி வரைக்கும் பிரிஜ்பூஷன் சிங்க்கு ஆதரவாக தான் ஆளுகின்ற அரசாங்கம் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய கலாட்சேத்திரால ஒரு செக்ஷுவல் அலிகேஷன் புகார் வருது. அந்த புகாரை கேள்வி எழுப்பினா நீ வந்து இந்து மதத்தை கேள்வி கேட்கிற, நீ வந்து கலாட்சேத்திரா கேள்வி கேட்கறது இந்து மதத்தை கேள்வி கேட்க சமம். PSBBல செக்ஷுவல் அலிகேஷன் இருக்குன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை கேள்வி கேட்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தை கேள்வி கேட்டாலும் நீ இந்து மதத்தை கேள்வி கேட்கிற, நீ இந்து மதத்தை டார்கெட் பண்றன்ற இந்த முடிச்சு போடுறத வந்து என்னவா புரிஞ்சுக்கலாம் மேடம்? நம்ம பிரச்சனையை கேள்வி கேட்டா நீ மதத்தை அழிக்க பாக்குறேன்னு அதை ஒட்டுமொத்தமாக கேட்கறவனே ஒரு செகண்ட் ஆடி போயிடும், நான் அதை கேட்கவே இல்லையே, என்னடா இப்படி மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த முடிச்சு போடுறது எதனால நடக்குது? நேற்றை வரை இதுதான் அவங்க பண்ணாங்க. நேற்றைக்கு விவாத நிகழ்ச்சிகள்ல நாங்க பங்கேற்றப்ப கூட
இந்த வழக்கை தவிர எல்லாத்த பத்தியும் பேசுறாங்க. அப்ப நான் சொல்றேன், சி.கே. ராகுல்ஜி அந்த எம்எல்ஏ சம் ஆஃப் த கன்விக்ட்ஸ் ஆர் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவங்க குற்றம் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது ஏத்துக்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கறது, ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர், அவர் இஸ்லாமியர், அவர் எப்படி இந்த குற்றத்தை செய்திருப்பார்னு கேட்டா அது தப்புதான். ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், ஒரு கிறிஸ்தவர் போய் இதை செஞ்சிருப்பாரா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியை நீங்க சொல்லி இந்த ஜாதிக்காரவங்க போய் இந்த தப்பெல்லாம் செய்வாங்களா? எப்படி சொல்ல முடியும்? அப்ப நீங்க எப்படி இந்த ஆங்கிள் பாக்குறீங்க? பிராமணர்கள் அப்படின்னாலே, பார்ப்பனர்கள்னாலே உயர்ந்தவர்கள்ன்ற எண்ணம் எங்க இருந்து வருது? இது அடிப்படையான கேள்வி. இத டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்துக்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. நம்ம பேசுறது மனிதர்களுக்காக. அது எப்படி இந்துக்களுக்கு எதிரானது ஆகும்? ரெண்டாவது, ஹத்ராஸ்ல ஊபியில செத்த பொண்ணு இந்து. அந்த பொண்ணுக்காக தான் நம்ம பேசுறோம். நீங்க ஆசிஃபாவை அந்த குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டீங்க, இஸ்லாமியர் கணக்குல சேர்த்துருவீங்க, அதை விடுவோம். பில்கிஸ் பானுவை இஸ்லாமியர் கணக்குல சேர்த்துருவீங்க, விட்டுருவோம். மல்யுத்த வீராங்கனைகள்ல ஒரு இந்து கூட இல்லையா? செத்து போன உத்தரப்பிரதேச ஹத்ராஸ்ல இந்து பெண் கிடையாதா? 2 உத்தரப்பிரதேசல 2017, என்னுடைய நினைவு கேட்டு 2017, 2 பேர் லவ் பண்றாங்க, சாலையில நடந்து வராங்க. அவர்கள் தலித் என்ற காரணத்தினால் நிர்வாணப்படுத்தி அந்த காதலனுடைய தோல் மேல அந்த காதலிய ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க, நடத்தி இழுத்துட்டு போறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் இந்து இல்லையா? இப்ப நம்ம கேள்வி கேட்கறது எல்லாமே இந்து பெண்களுக்கு சேர்த்து தானே. ஒண்ணு வேண்டாம், இங்க கலாஷேஸ்திரால நடந்தது, அந்த பெண்கள் யாரு? வேறு மதம் இல்லையே, இந்து பெண்கள் தானே. அவங்களுக்காக பேசினாலும் இந்து மதத்துக்கு எதிராக பேசணும்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம சொல்றது RSS என்ற இந்துத்துவ கோட்பாட்டை, இந்துக்களுக்கு எதிராக நம்ம பேசல, இந்துத்துவான்ற கோட்பாட்டுக்கு எதிராக பேசுறோம். இப்ப கேள்வி கேட்கக்கூடிய நீங்களோ இல்ல பேசக்கூடிய நானோ, இதை கேட்கக்கூடிய மக்களோ இந்துக்களா இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இந்துத்துவவாதிகள் கிடையாது. இந்துக்கும் இந்துத்துவவாதிக்கும் ஒரே ஒரு நூலிலை தான் வேறுபாடு. பில்கிஸ் பானுவுடைய மதத்தை பற்றி ஆய்வு செய்யாமல் அதை ஒரு படுகொலையாக பார்த்து, இப்படி ஒரு நடக்குமா ஒரு பெண்ணுக்கு அப்படின்னு இறக்கப்பட்ட அது இந்து. ஒரு இஸ்லாமியர், பிராமணர்கள் போய் இப்படி செய்வார்களா? அப்படியே செய்தாலும் குஜராத் மாநில அரசு விடுவித்தால் என்ன தப்பு? இது என்ன இப்பயா நடக்குது? ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த மாதிரி வியாக்கியானம் பேசினா இந்துத்துவவாதிகள். அப்ப அந்த இந்துத்துவவாதிகளை தான் நம்ம கேள்வி கேட்கிறோமே தவிர இந்து மக்களுக்கு நம்ம கேள்வி கேட்கவே இல்லை. ரெண்டாவது, ஒரு மதத்திற்கு இவர்கள் எதிரானவர்கள் அப்படின்னு கட்டம் கட்டுறாங்க இல்லையா? குறிப்பாக எங்களை கட்டம் கட்டுறாங்கல்ல. எதால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமோ அதை நாங்க கேள்வி கேட்க தானே முடியும். எந்த மதத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டோமோ அந்த மதத்தை நாங்க கேள்வி கேட்கிறோம். எந்த மதத்தின் பெயரை சொல்லி எங்களை அடிமைப்படுத்துனீங்களோ நாங்க கேள்வி கேட்கிறோம். எங்களுக்கு மட்டும் கேட்கிறோமா? இருக்கக்கூடிய OBC, SC, ST எல்லா இந்துக்களுக்காகவும் தானே கேட்கிறோம். பார்ப்பனர் அல்லாத எல்லா இந்துக்களுக்காகவும் தானே கேட்கிறோம். அப்ப இது திசை திருப்புவதற்காக, பிரச்சனையினுடைய வீரியத்தை குறைப்பதற்காக. அவங்களுடைய நோக்கமே என்னன்னா, ஒரு முதன்மையான பிரச்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம், அதை அப்படியே மடைமாற்றம் செய்து வேற ஒரு செய்தியை கொண்டு இந்த முதன்மையான வீரியமிக்க பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் செய்வது. இதுவும் RSS அஜெண்டா. RSS இதை எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஹிட்லர்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஹிட்லருடைய தத்துவம் அது. எது முக்கியமான பிரச்சனையோ அதை பற்றி மக்கள் சிந்திக்காமல் இருப்பதற்கு பல்வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தி எப்போதும் அவர்களை சிந்திக்காமல் வைத்திருக்கணும்ன்றது ஹிட்லர் தத்துவம். அதை ஏற்றுக்கொண்டது RSS. எனவே இவர்கள் திசை திருப்புவதற்காக தான் இந்த வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ரொம்ப நன்றி மேடம். பல முக்கியமான கருத்துக்களை முன்னிச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இங்கே இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.